அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்த சந்தர்ப்பங்கள் என்கிற ஒரு தலைப்பை நீங்கள் போஸ்டரில் பார்த்திருப்பீர்கள். உண்மையில் இந்த தலைப்பினுடைய வடிவம் என்னவென்று கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சில இடங்களில் அவசரமாக கண்டித்தார்கள் சஹாபாக்களுடைய சில நிகழ்வுகளை. எச்சரிக்கை என்கிற இடத்தை விட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் இவ்வளவு அவசரமாக இந்த விடயங்களை கண்டிக்க வேண்டும் என்கிற கருப்பொருள் தான் இன்றைக்கு என்னுடைய ஜும்மாவினுடைய மூல விடயமாக இருக்கிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த இடத்தில் குழுமி இருக்கிறவர்களை பார்த்து அல்லாஹுக்கு இணை வைத்தல் என்றால் என்ன என்று கேட்டால், இந்த இடத்தில் இருக்கக்கூடிய 99% அதை பற்றிய தெளிவான விளக்கத்தோடு இருக்கிறோம். எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அய்யுஷ்ரக பிஹி ஷைஆ, இது அல்லாஹு தஆலா ஷிர்கை பற்றி பேசுகிற வசனம் என்று நான் ஓத ஆரம்பிக்கிற பொழுதே அர்த்தத்தை நீங்கள் உணர்ந்து கொள்கின்ற இடத்தில் ஷிர்க் சம்பந்தமான வசனங்கள் நம்மிடத்திலே தெளிவாக இருக்கிறது. லைன் அஷ்ரக்த லயஹ்பதன் அமலுக, அல்லாஹு தஆலா நபியை பார்த்து இப்படி ஒரு வசனத்தை நான் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான் என்று நான் சொல்லுகிற பொழுது அதனுடைய அர்த்தத்தை நீங்கள் இலகுவாக புரிந்து கொள்கிறீர்கள். ஏனென்று சொன்னால், பல வருடங்களாக இந்த வசனங்கள் நிறைய மிம்பர் மேடைகளிலும் அல் குர்ஆன் சுன்னாவோடு தொடர்புபட்ட பயான் நிகழ்ச்சிகளிலும் அடிக்கடி கேட்கின்ற வசனங்களாக இவைகள் இருக்கின்றன. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருக்கு முன்னால் இந்த உலகத்துக்கு வந்து போன நபிமார்களும் அதிகமாக பயப்பட்ட இடமும் இந்த ஷிர்க் என்கிற பகுதிதான், இந்த குஃபர் என்கிற பகுதிதான். இறைவனுக்கு மாற்றமாக நடக்கின்ற இடங்களை நிறைய நபிமார்கள் பயந்து இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரித்திருக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிலை வணக்கத்துக்கு எதிரான ஒரு தௌஹீதிய போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள். ஆனால் அவரது போராட்டத்தில் வெற்றி கொள்கிறார்கள். அதன் பொழுதும் அவர் அல்லாஹ்விடத்திலே கேட்கின்ற பிரார்த்தனையை அல் குர்ஆன் எப்படி பதிவு செய்கிறது? வஜுதுபனி வபனி அன் அபுதல் அஸ்னாம், இறைவா என்னையும் எனக்கு பின்னால் வருகின்ற எனது சந்ததியினர்களையும் நீ பாதுகாத்து விடு சிலைகளை வணங்குவதை விட்டும். இன்றைக்கு பெரும்பாலும் சிலை வணக்கங்களோடு சம்பந்தப்பட்ட ஒரு நாட்டிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் எமது குழந்தைகளுக்காக வேண்டியும் எமக்காக வேண்டியும் இறை நிராகரிப்பின் பக்கம் நாம் போய்விடக் கூடாது என்கிற ரீதியில் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவர்கள் எத்தனை பேர்? அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்டிருக்கிறோமா? நாம் இன்றைக்கு ஒரு உறுதியோடு இருக்கிறோம், நாம் கொள்கையில் சரியாக இருக்கிறோம், எம்மிடத்தில் எந்த விதத்திலும் கொள்கைக்கு முரணான வழிகேடுகள் ஒருபோதும் வந்துவிடாது என்கிற நினைப்பிலே நாம் இருக்கிறோம். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நாம் இருக்கின்ற இந்த ஜமான், நாம் இருக்கின்ற இந்த காலம் எந்த வகையில் வேண்டுமானாலும் எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் இறை நிராகரிப்புக்கான அம்சங்கள் நம்மிடத்திலே வந்துவிடக்கூடும். அது நாம் பேசுகின்ற வார்த்தை முதல் நாம் வாழுகின்ற வாழ்க்கை வரைக்கும் தாக்கம் செலுத்துகின்ற இடத்தில் தான் இருக்கிறது. ஒரு மனிதன் எப்பொழுது வழிகேட்டின் பக்கம் கவரப்பட்டு விடுவான் என்று யாருக்கும் சொல்ல முடியாது. சில நேரங்களில் ஹக்கை நடைமுறைப்படுத்துவதில் இல்லாத சௌரியங்கள் எமக்கு பலாலத்தை வழிகேடுகளை நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது, அல்லது தௌஹீதுக்கு முரணான ஒரு வாழ்க்கை வாழுகின்ற பொழுது எனக்கு இலகுவாக வாழ்ந்துவிட்டு போகலாம். ஒரு கம்ஃபர்ட் ஜோனிலே நாம் இருக்கலாம். அன்பிற்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து எச்சரித்த ஒரு மிக முக்கியமான செய்தி இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய செய்தி,
ஃபித்னாக்கள் நிறைந்த ஒரு காலம் வருகின்ற பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா? யுஸ்பிஹு ரஜுலு முஃமினன், அவன் காலையில் கதைத்து பேசுகின்ற பொழுது முஃமினாக இருப்பான். வயும்சி காஃபிரா, மாலை நேரத்தை அடைகின்ற பொழுது காஃபிராகி விடுவான். அதே போன்று மாலை நேரத்தில் அவன் முஃமினாக இருப்பான். மறுநாள் காலையை அடைகின்ற பொழுது அவன் காஃபிராகிவிடக்கூடிய ஒரு ஜமான், ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வழிகேடு எந்த வகையில் எம்மை ஆர்ப்படுத்திவிடும், எம்மை ஆக்கிரமித்து விடும் என்பது தெரியாத அளவுக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் கொள்கையில் இன்றைக்கு கரெக்டாகத்தான் இருக்கிறோம், கொள்கையில் சரியாகத்தான் இருக்கிறோம். இந்த நம்பிக்கை சில நேரத்தில் எங்களை வழிகேட்டின் பக்கம் கொண்டு போய்விடக்கூடும். சில நேரத்தில் நாங்கள் ஏற்றிருக்கிற அந்த கொள்கை மீது எமக்கு இருக்கிற பற்று சில நேரங்களில் ஹதீசுகளை சரியாக புரிந்து கொள்வதில் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்திவிடக்கூடும். ஏனென்று சொன்னால் ஷைத்தான் தூய அகீதாவில் இருப்பவர்களை வழிகெடுப்பதற்கான எல்லா முயற்சிகளையும் எடுப்பான். அன்பிற்குரிய சகோதரர்களே, சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தி இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தை பற்றி சொன்னார்கள். இந்த உம்மத்தினுடைய நலவு காலம் என்பது அது இந்த சமூகத்தினுடைய இஸ்லாத்தினுடைய ஆரம்ப கட்டத்தில் தான் இருக்கிறது. அதற்கு பிறகு நீங்கள் உமூருன் துன்கிரூனஹா, நீங்கள் விரும்பாத பல நிகழ்வுகளை உங்களுக்கு இடையில் காண்பீர்கள். ஃபித்னாக்கள் நிறைந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு ஃபித்னாக்களை காணுகின்ற பொழுதும் ஒரு முஸ்லிம் சொல்லுவான், இதுதான் கடைசி ஃபித்னா, இதற்கு பிறகு எதுவுமே இருக்காது, இதற்கு பிறகு நான் சரியாக இருந்து விடுவேன் என்கிற இடத்துக்கு வருகின்ற பொழுது இன்னும் ஒரு ஃபித்னா வந்து நிற்கும். அதற்கு பிறகு அதே மனிதன் இந்த ஃபித்னாவின் பொழுது என்ன சொன்னானோ அதே வார்த்தையை அந்த ஃபித்னாவின் பொழுதும் சொல்ல போகிறான். இதுதான் கடைசி ஃபித்னா, இதற்கு பிறகு இருக்காது. இப்படி ஒவ்வொன்றாக அவன் சொல்லிக்கொண்டே போவான் என்கிற அடிப்படையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், இப்படியான ஒரு காலகட்டத்தை நீங்கள் அடைகிற பொழுது, ஃபித்னாக்கள் நிறைந்த ஒரு காலகட்டத்தை அடைகிற பொழுது, ஒவ்வொரு ஃபித்னாக்களும் உங்களை ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கிறது இருக்கட்டும், ஆனால் ஒரு சில ஃபித்னாக்கள் டைரக்டாக நேரடியாக உங்களது தீனை இலக்கு வைக்கும், உங்களது கொள்கையை இலக்கு வைக்கும். சில நேரங்களில் அது நீங்கள் செய்கின்ற வியாபாரங்களாக இருக்கலாம், சில நேரங்களில் நீங்கள் வாழுகின்ற சாதாரண ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம், சில நேரங்களில் உங்களுக்கு வந்து சேருகின்ற காதுவழி செய்திகளாக இருக்கலாம். எப்படியேனும் சில நேரங்களில் அது சரியாக இருக்குமோ, அல்லது அப்படித்தான் இருக்குமோ, அல்லது அப்படி கொஞ்சம் இருந்து விட்டால் என்ன, நாம் அதனை சரி கண்டால் தான் என்ன என்கிற இடத்துக்கு நாம் உடைந்து விழுகின்ற பொழுது அது ஒரு ஆபத்தில் போய் முடியும். அது என்னுடைய மார்க்கத்தை இலக்கு வைக்கக்கூடிய இடத்தில் இருக்கும். அன்பிற்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த காலத்தில் நீங்கள் நரகத்திலிருந்து விடுதலை பெற வேண்டுமாக இருந்தால், உங்களது கொள்கையை நீங்கள் பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால், ஃபல்தஅதிஹி மனியத்துஹு வஹுவ யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அவரது ஆசைகள் எல்லாம், அவரது ஆதரவுகள் எல்லாம் எப்பொழுதும் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொள்வதில் இருக்கட்டும். அல்லாஹு தாலாவுக்கு முன்னால் நாளைக்கு நான் நிற்கப் போகிறேன் என்கிற உணர்வு அவரை இந்த ஃபித்னாக்களில் இருந்து பாதுகாக்கும். மறுமை நாளையில் அல்லாஹுவை நான் சந்திக்கப் போகிறேன் என்கிற உணர்வு இந்த ஃபித்னாக்களில் இருந்து அவர்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான வாய்ப்பாக அமையும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தினார்கள். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் ஒவ்வொருவரும் எமது கொள்கையினுடைய புனிதத்தை பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்டத்தட்ட அவரது ஆயுட்காலத்திலே மக்காவிலே 13 வருடங்கள் இந்த தௌஹீதை போதிப்பதற்காக வேண்டிய காலத்தை கடத்தினார்கள். இப்படித்தான் வரலாறை பேசுகிற எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அகீதாவுக்கான காலம், ஃபிக்ஹுக்கான காலம் என்று ரசூலுல்லாஹ்வுடைய தஅவாவை இப்படித்தான் எல்லோரும் பிரிக்கிறார்கள். ஆனால் மரணப்படுக்கையில் இருக்கிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணப்படுக்கையில் இருக்கிறார்கள். கடுமையாக காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஈர துணியினால் அவரது முகத்திலே அப்படியே ஒத்தடம் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் தானே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லானத்துல்லாஹி அலல் யஹூது வன் நஸாரா, கொள்கை சம்பந்தமாக பேசினார்கள் தானே, யூதர்கள் மீதும் நசாராக்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும்,
அல்லதீன தஹது குபூர அன்பியாயிஹிம் மசாஜித், அவர்களது நபிமார்களுடைய அடக்கஸ்தலங்களை வணக்கஸ்தலங்களாக எடுத்துக்கொண்ட யூதர்களின் மீதும் நசாராக்களின் மீதும் அல்லாஹுடைய சாபம் உண்டாகட்டும் என்று மரணப்படுக்கையிலே படுத்திருக்கிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொள்கையின் பாதுகாப்புக்கான அறைகூவல் விடுக்கிறார்கள் என்று சொன்னால், நாம் கொள்கையை பாதுகாப்பதற்கான, நாம் இருக்கிற கொள்கையில் சரியாக இஸ்திகாமத்தோடு இருப்பதற்கான முயற்சிகளை எமது வாழ்க்கையிலே எடுப்பதற்கான கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு இடையில் நடக்கிற ஒரு சில நிகழ்வுகளில் எப்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்று பாருங்கள். அகீதாவை பாதுகாப்பதற்கான முயற்சியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வலியுறுத்தி இருக்கிறார்கள் என்று பாருங்கள். சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய செய்தி, ஒரு முறை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்களுக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். கூடியிருந்த மக்களோடு உரையாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், எனது வாப்பாவின் மீது சத்தியமாக அப்படி எதுவும் நடக்கவில்லை, எனது வாப்பாவின் மீது சத்தியமாக. இந்த வார்த்தையை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மொழிகிறார்கள். உங்களுக்கு தெரியும், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய இஸ்லாத்தை எப்படி அந்த சஹாபாக்கள் ஆதரவு வைத்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்துக்கு வர வேண்டும் என்பதில் நிறைய ஆசை சஹாபாக்களுக்கு இடையில் இருந்திருக்கிறது என்பதை அவர்களது வரலாற்றை படிக்கிற பொழுது நாம் படித்துக் கொள்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் இதை கேட்கிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கண்டிக்கிறார்கள். லா தஹலிஃபு பி ஆபாயிக்கும், உங்களது பெற்றோர்கள் மீது நீங்கள் சத்தியம் செய்ய வேண்டாம். இன்னல்லாஹ யன்ஹாக்கும் மன் தஹலிஃபு பி ஆபாயிக்கும், உங்களது பெற்றோர்கள் மீது சத்தியம் செய்வதை அல்லாஹு தஆலா உங்களிடத்தில் தடுத்திருக்கிறான். ஃபமன் கான ஹாலிஃபன், உங்களில் யாராவது சத்தியம் செய்ய முற்படுவீர்களாக இருந்தால் ஃபல் யஹ்லிஃப் பில்லாஹ், அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்யட்டும் என்கிற விடயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகட்டினார்கள். எனவே இப்படியான வார்த்தைகள் எமது கொள்கையை இலக்கு வைக்கின்ற இடங்களாக இருக்கிறது. சில நேரங்களில் நாம் பேசுகின்ற வார்த்தைகள் அன்றைய அந்த நேரத்துக்கான வார்த்தைகளாக நாம் கடந்து போய்விடுகிறோம். அந்த வார்த்தைகளுடைய விபரீதங்களை நாம் உணர்ந்து கொள்வதில்லை. நாமும் சில நேரங்களில் பேசிவிடுகிறோம். நாமும் சில நேரங்களில் இறை நிராகரிப்பாக்கான எத்தனையோ வார்த்தைகளை பேசி கடந்து விடுகிறோம். எம்மிடத்தில் அது ஒரு தாக்கத்தை ஏனும் ஏற்படுத்துவதில்லை. நான் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டேனே என்கிற ஒரு அங்கலாய்ப்பு கூட எங்களிடத்தில் ஏற்படுவதில்லை. காரணம், நாங்கள் இதை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளவில்லை. இப்படியான வார்த்தைகள் சில நேரங்களில் உங்களது நேர்வழிகளில் இருந்து நீங்களும் நானும் ஏற்றிருக்கிற அந்த தூய்மையான கொள்கைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதே போன்று மிக முக்கியமான ஒரு நிகழ்வு இஸ்லாமிய வரலாற்றில் நடக்கிறது. ஹுதைபியா உடன்படிக்கை. மதீனாவிலிருந்து உம்ராவை நிறைவேற்றுவதற்காக வேண்டி சஹாபாக்களும் அல்லாஹ்வுடைய தூதரும் வருகிறார்கள். ஹுதைபியா என்கிற அந்த இடத்தில் இருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மக்காவுக்கு அனுமதி பெறுவதற்காக அனுப்புகிறார்கள். மக்காவாசிகளிடம் போய் சொல்லுங்கள், நாங்கள் யுத்தத்திற்காக வரவில்லை, புனித அல்லாஹ்வுடைய ஆலயத்தை தரிசிப்பதற்காக வந்திருக்கிறோம், உம்ராவுக்காக வந்திருக்கிறோம், அதற்கான அனுமதியை பெற்று வாருங்கள் என்று சொல்லி ஹுதைபியா என்கிற இடத்திலிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்பி வைக்கிறார்கள். ஒரு தூதராக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவுக்கு அனுப்பப்படுகிறார்கள். மக்காவுக்கு அனுப்பப்படுகிற உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நேரமாக திரும்பி வரவில்லை. இந்த ஹுதைபியா என்கிற இடத்தில் இருக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் ஒரு அச்சம் ஏற்படுகிறது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு என்ன நடந்திருக்கும்? ஒருவேளை கொலை செய்யப்பட்டிருப்பாரோ, அல்லது தண்டிக்கப்பட்டிருப்பாரோ, அல்லது சிறைபிடிக்கப்பட்டிருப்பாரோ, இப்படி ஒவ்வொரு எண்ணங்கள் வருகிறது.
கடைசியாக அந்த இடத்தில் ஒரு உடன்படிக்கை செய்து கொள்கிறார்கள். உஸ்மான் ரதி அல்லாஹன் அவர்களுக்கு ஏதாவது நடந்திருந்தால் அதுக்கு ஒரு முடிவெடுக்கணும். முடிவெடுத்துட்டு தான் நாங்க இங்கிருந்து போறோம். எல்லோரும் அந்த இடத்திலிருந்து உடன்படிக்கை செய்கிறார்கள். கடைசியாக நாம் இருக்கின்ற ஆயுதங்களோடு மக்காவாசிகளோடு போராடுவோம், உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஏதாவது நடந்திருந்தால். இப்படி முடிவெடுத்துக் கொண்டு அன்றைய இரவை கழிக்கிறார்கள். அன்றைய நாள் இரவை கழித்து அடுத்த நாள் காலையை அடைகிறார்கள். இரவு நேரத்திலேயே சஹாபாக்கள் பேசிக் கொள்கிறார்கள், அவர்களுக்கு இடையில் பேசிக் கொள்கிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுக்கு என்ன நடந்திருக்கும்? அவரது உயிர் பறிக்கப்பட்டிருந்தால் கண்டிப்பாக நாங்கள் யுத்தத்திலே மும்முரமாக ஈடுபட வேண்டும். இப்படியெல்லாம் பேசிக்கொண்டு அவர்களது முழு நோக்கமும் மதீனாவிலிருந்து ஹுதைபியாவுக்கு வந்தது எதற்காக வேண்டி? அல்லாஹ்வுக்காக உம்ரா செய்வதற்காக வேண்டி. அவர்கள் உடன்படிக்கை செய்து கொண்டதும் எதற்காக வேண்டி? தூய்மையான ஒரு நோக்கத்திற்காக வேண்டி. இந்த சந்தர்ப்பத்தில் கூடுதலாக அல்லாஹு தாலா ஒரு வசனத்தையும் இறக்குகிறான். என்ன வசனம்? அல்லாஹு தாலா அந்த உடன்படிக்கையை பொருந்திக் கொண்டதாக அல் குர்ஆனில் சொல்கிறான். அதே போன்று அந்த சஹாபாக்களை பொருந்திக் கொண்டதாக அல்லாஹு தாலா சொல்கிறான். அந்த சஹாபாக்களுக்கு மன்னிப்பு வழங்கியதாக பேசுகிறான். அன்பிற்குரிய சகோதரர்களே, இவ்வளவு ஒரு கண்ணியமும் இவ்வளவு ஒரு அந்தஸ்தையும் இவ்வளவு ஒரு பெருமானத்தையும் பெறுகிற சஹாபாக்கள் அப்படியே காலை பொழுதை அடைகிறார்கள். எல்லோருடைய தொழுகைக்கு வந்திருக்கிற எல்லோருடைய உணர்வும் என்ன? எங்களை போன்ற ஒரு உணர்வு தான். அல்லாஹு தாலா உஸ்மான் ரலியல்லாஹுடைய விடயத்தில் என்ன தீர்ப்பை சொல்லி இருக்கிறார்? எல்லோரும் கேட்க ஆவலாக வந்து தொழுகையை முடித்து விட்டு இருக்கிறார்கள். அல்லாஹு தாலா என்ன சொல்லி இருப்பான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், ஹல் ததுரூன மாதா கால ரப்புக்கும், உங்களது இறைவன் என்ன சொன்னான் என்று உங்களுக்கு தெரியுமா? எல்லோரும் நினைக்கிற இடம் என்ன? உஸ்மான் ரலியல்லாஹுடைய விடயத்தில் அல்லாஹு தாலா தீர்ப்பு சொல்லி இருப்பான். அவருடைய விடயத்தில் அல்லாஹு தாலா முடிவை சொல்லி ஒரு வசனத்தை இறக்கி இருப்பான். இது மாதிரி உணர்வுகள் தான் இருந்திருக்கும். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி கேட்டுவிட்டு சொல்கிறார்கள், அஸ்பஹ மின் இபாதி முஃமினும் பி வ காஃபிர், முஃமினும் பிஹி வ காஃபிர். இந்த அடியார்களில் இருந்து சிலர் காஃபிர்களாகவும் சிலர் முஸ்லிம்களாகவும் இந்த காலை பொழுதை அடைந்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொன்னதாக சொன்ன வார்த்தை என்ன? நேற்றைக்குத்தான் சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்டார்கள். நேற்றைக்குத்தான் அவர்களது உடன்படிக்கையை அல்லாஹு தாலா அங்கீகரித்துக் கொண்டான். நேற்றைக்குத்தான் அல்லாஹு தாலா அவர்களை பொருந்திக் கொண்டதாக சொன்னான். இது இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லிய அடுத்த நாள் காலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனது அடியார்களில் சிலர் இன்றைக்கு காஃபிராகவும் முக்மினாகவும் கண்விழித்திருக்கிறார்கள். என்ன காரணம்? அன்புக்குரிய சகோதரர்களே, அதற்கு முந்தைய நாள் இரவு ஒரு பெருத்த மழை பெய்கிறது, ஒரு அடைமழை பெய்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் அந்த மழை அல்லாஹ்வினுடைய புறத்திலிருந்து அல்லாஹ்வினுடைய சிறப்பினூடாக பெய்தது என்கிற நம்பிக்கையோடு இந்த காலை பொழுதை அடைந்திருந்தால் அவர்கள் முஃமின்களாக இந்த காலை பொழுதை அடைந்திருக்கிறார்கள். யார் இந்த கோளின் மூலமாகத்தான் இந்த நட்சத்திரங்களின் ஊடாகத்தான் மழை பெய்கிறது என்கிற எண்ணத்தோடு இந்த காலை பொழுதை அடைந்திருந்தால் அவர் காஃபிராகிவிட்டார் என்கிற செய்தியை உணர்த்தினார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, எல்லோரும் எதிர்பார்த்தது என்ன? உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுடைய கொலை செய்யப்பட்டிருந்தால் அதற்கு சம்பந்தமான ஒரு வசனத்தை எதிர்பார்த்தார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் வந்து சேரவும் இல்லை. அந்த கட்டத்தில் தௌஹீதை முன்னிலைப்படுத்தி அல்லாஹ்வின் மீது இருக்கிற நம்பிக்கை, படைப்பாளரின் மீது வரவேண்டிய நம்பிக்கையை படைப்பினங்களின் மீது கொடுத்ததனால் அல்லாஹு தஆலா அந்த இடத்தில் உடனே கண்டிக்கிறான். நேற்றைக்கு நன்மாராயம் கூறப்பட்ட ஒரு சமூகத்தை அடுத்த நாள் காலையில் அல்லாஹு தஆலா கண்டிக்கிறான் என்று சொன்னால் இதில் படிக்க வேண்டிய மிக முக்கியமான 2 இடங்கள் இருக்கிறது. ஒன்று, நேர்வழியை விட்டு பிறழுகின்ற இடங்கள் எப்பொழுது வேண்டாலும்
எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் எங்களிடத்தில் வந்து விடலாம். எனவே நாங்கள் ஒவ்வொரு நேரத்திலும் அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ் யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்வி அலா தீனிக்க, உனது மார்க்கத்தில் என்னை நிலையாக இருக்கவே என்கிற பிரார்த்தனையை கேட்க வேண்டும். விரும்பியோ விரும்பாமலோ நாம் கேட்பதற்கான ஏற்பாடுகளை ரப்பு செய்து வைத்திருக்கிறான். இஹ்தினா ஸிராத்தல் முஸ்தகீம், ஒவ்வொரு தொழுகையிலும் நாம் விரும்பியோ விரும்பாமலோ கேட்டுக்கொண்டிருக்கிறோம். யா அல்லாஹ் எனக்கு நேரான பாதையை காட்டிவிடு என்கிற பிரார்த்தனையை நாம் ஒவ்வொரு தொழுகையிலும் கேட்கிறோம் தானே. அன்பிற்குரிய சகோதரர்களே, மனித மனங்கள் அப்படித்தான். ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் நாம் ஒவ்வொரு உலக விவகாரங்களோடு சம்பந்தப்படுத்துகிறோம். சில நேரங்களில் ஒருவர் காணாமல் போய்விட்டால், அல்லது உஸ்மான் அலியுடைய விடயம் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அவர் காணாமல் போனதால் தான் உலகமே கண்ணீர் வடிக்கிறது. இப்படி ஒரு மனோநிலை மனிதனிடத்தில் இருக்கிறது. சில நேரங்களில் ஒரு உரையை நான் கேட்கிறேன். அந்த உரையில் பேசுகின்ற ஹசரத் சொல்கிறார், இந்த பகுதியில் ஒரு மனிதர் இருக்கிறார், அவர் அடிக்கடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலே காண்பார், அவர் காண்பதற்கு தகுதியான ஆள்தான் என்கிற வார்த்தையை சொல்கிறார். நாம் இப்படியே பழக்கப்பட்டிருக்கிறோம். சில நேரங்களில் நாம் முக்கியமாக ஒரு மனிதரை இழந்து விடுகிற பொழுது, அந்த நாளையில் மழை பெய்தால் நாம் சொல்கிறோம், அவரது அப்படி ஒரு நல்ல மனிதர் போனதற்காகத்தான் வானமே பொறுக்குதில்லை என்கிற வார்த்தைகளை எல்லாம் நாம் சொல்கிறோம். இவைகள் எல்லாம் சில நேரங்களில் எம்மை இணை வைப்பின் பக்கம், இறை நிராகரிப்பின் பக்கம் கொண்டு போய் சேர்த்து விடும். அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பகுதியை அதிகமாக எச்சரித்தார்கள், உடனே கண்டித்தார்கள் என்கிற பகுதியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி யோசித்திருக்கலாம்? இவர்களைத்தான் அல்லாஹ் தஆலா மன்னித்து விட்டான், இவர்களுக்குத்தான் சுவர்க்கத்தை கொடுத்து விட்டான், இவர்கள் இப்பொழுது இது ஏதோ ஒரு விதத்தில் பேசிவிட்டார்கள், அதனால் இப்போதைக்கு நாம் உஸ்மான் அலியுடைய சப்ஜெக்டை பார்ப்போம், இதற்கு பிறகு அந்த பிரச்சனையை பார்ப்போம் என்கிற இடத்தில் இல்லாமல் உடனே ரியாக்ட் பண்ணார்கள், உடனே அதற்காக வேண்டி மறுப்பை தெரிவித்தார்கள். இப்படியே நடந்தால் உங்களது கொள்கை பாதிக்கப்பட்டு விடும் என்பதை அந்த சஹாபாக்களுக்கு உணர்த்தி இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகன் இப்ராஹிமினுடைய மரணம் எவ்வளவு ஒரு கவலை இருக்கும் தந்தைக்கு. தனக்கு பெற்ற இன்னும் ஒரு ஆண் வாரிசை இதற்கு முன் இழந்திருக்கிறார், இரண்டாவதாக கிடைத்த ஆண் வாரிசும் மரணித்திருக்கிறார். எவ்வளவு ஒரு துக்கம் இருக்கும். அந்த துக்கத்தின் பொழுது சஹாபாக்களும் பேசிக் கொள்கிறார்கள். அன்றைக்கு ஒரு கிரகணம் ஏற்படுகிறது. சஹாபாக்கள் சொல்கிறார்கள், இப்ராஹிமுடைய மரணத்தினுடைய வேதனையால் தான் இந்த கிரகணம் ஏற்பட்டிருக்கிறது என்கிற வார்த்தையை சொன்ன பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நானே இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு சோதனையில் இருக்கிறேன், இதுக்குள்ள இவர்கள் வந்து என்று சாதாரணமாக அந்த இடத்தை கடந்து போகவில்லை. இந்த வேதனையில் இவர்களும் பங்கெடுக்கிறார்கள் என்று சஹாபாக்களுக்கு பெருமை கூறவும் இல்லை. அப்படி என்றால் எங்களை துக்கத்துல பங்கெடுக்கிறார் என்றால் என் மீது எவ்வளவு ஒரு பட்டிருக்கும் என்கிற அந்த உணர்வோடு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடந்து செல்லவும் இல்லை. என்ன சொல்கிறார்கள்? யாருடைய பிறப்பிற்காகவும் இறப்பிற்காகவும் வானிலை ரீதியான மாற்றங்கள் ஏற்படுவதில்லை, அவைகள் அனைத்தும் அல்லாஹ்வினுடைய பொருட்டால் நடக்கிறது என்கிற அந்த ஈமானிய விடயத்தை, அந்த அகீதாவோடு சம்பந்தப்பட்ட விடயத்தை அந்த சோகத்திலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு உணர்த்தி கொடுத்தார்கள் என்கிற பகுதி மிக முக்கியமான இடமாக இருக்கிறது. எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, எமது வார்த்தைகளில் நாம் மிகவும் நேர்த்தியாக நடந்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் நாம் இறை நிராகரிப்புக்கான வார்த்தைகளை பேசிவிடுகிறோம். சில நேரங்களில் எமது வியாபார ஸ்தலங்களில், சில நேரங்களில் நாம் அல்லாஹ்வினுடைய ஏற்பாட்டை புரிந்து கொள்ளாத வார்த்தைகள் நிறைய வருகிறது. இன்றைக்கு ஒரு சார்ட்டர் நாள், வியாபாரமே இல்லை. இன்றைக்கு ஒரு சார்ட்டர் நாள், வியாபாரமே இல்லை. மறைமுகமாக நாம் யாரை எதிர்பார்க்கிறோம்? யாருடைய ஏற்பாட்டை நாம் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம்? அது அகீதாவை பாதிக்குமே என்கிற உணர்வு நம்மிடத்தில் வருவதில்லை. ஒரு நோய்வாய்ப்பட்டால் இந்த நோய் என்று அந்த நோயை ஒரு அல்லாஹு தாலா ஏற்படுத்தி இருக்கிறான், அல்லாஹு தாலா மன்னிப்பான் என்கிற, அல்லாஹு தாலா குணப்படுத்துவான் என்கிற உணர்வோடு நாம் சிந்திக்க வேண்டுமே தவிர அதை ஏசுகின்ற பொழுது மறைமுகமாக நாம் இறைவனுடைய ஏற்பாட்டை பொருந்து கொள்ளாமல் நடக்கிறோமோ என்கிற அந்த குற்ற உணர்வை எம்மிடத்தில் நாம் வரவழைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற அந்த பகுதியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ மன் வாலாஹு இலா யௌமித்தீன் வ பஅத். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எமது அகீதாவை பாதிக்கின்ற விடயங்கள் எந்த ரூபத்திலும் எங்களிடத்தில் வந்துவிடக்கூடும். எமது கொள்கையில் களங்கத்தை ஏற்படுத்துகின்ற நிகழ்வுகள் எமது வாழ்க்கையில் எப்பொழுது வேண்டுமானாலும் நடந்துவிடக்கூடும். எனவே எப்பொழுதும் நாம் அல்லாஹ்விடத்தில் நேர்வழியை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். நான் நேர்வழியில் இருக்கிறேன் என்கிற அந்த உணர்வு சில நேரங்களில் ஷைத்தான் தலாலத்துகளை, வழிகேடுகளை நேர்வழி போன்று எங்களுக்கு காட்டி விடுவான். நாம் எப்பொழுதும் அல்லாஹ்விடத்தில் அல்லாஹும்ம அரினல் ஹக்க ஹக்கன், சத்தியத்தை சத்தியமாக எனக்கு காட்டித்தா, வர்சுக்னா இத்திபாஅஹு, அதனை நடைமுறைப்படுத்துகின்ற பாக்கியத்தை எனக்கு தா யா அல்லாஹ் என்று கேட்க வேண்டும். அதே போன்று அல்லாஹும்ம அரினல் பாத்தில பாத்திலா, பிழையை பிழையாக எனக்கு உணர்த்தித்தா. சில நேரங்களில் நாம் சில பிழைகளை வைத்துக் கொண்டு அதை பிழை என்பதே எங்களுக்கு உணர்வு ரீதியாக கூட வருவதில்லை. சில பிழைகளை நாம் செய்கிறோம், அந்த பிழை எம்மிடத்தில் பிழையாக தாக்கத்தை ஏற்படுத்துவதே இல்லை. அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள், அல்லாஹும்ம அரினல் பாத்தில பாத்திலா, பிழையை பிழையாகவே எனக்கு உணர்த்திவிடு, அதை ஒரு காலத்திலும் சரியாக எனக்கு உணர்த்தி விடாதே. அதிலிருந்து விடப்படக்கூடிய, அதிலிருந்து தூரமாகக்கூடிய பாக்கியத்தை தாயா அல்லாஹ் என்கிற பிரார்த்தனையை நாம் கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். எப்பொழுதும் நாம் ஒருமுறை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் ஒரு மனிதர் சொல்கிறார், நேற்று இரவு எங்களது வீட்டுக்கு திருடன் வந்தான் என்று சொல்லிவிட்டு, லவுலல் பத்து லசுரிக்னா, எங்களோட வீட்டுல நாங்க தாரா வளர்த்து கொண்டிருந்தோம், வாத்துகளை வளர்த்து கொண்டிருந்தோம், அது கூச்சலிட்டதால், அது சத்தம் போட்டதால் கள்ளன் எமது வீட்டில் எந்த ஒன்றையும் திருடவில்லை, நாம் அந்த திருடனை விரட்டி விட்டோம். இந்த நேரத்தை கேட்ட, இந்த வார்த்தையை கேட்ட இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஏன் நீங்கள் லவுல் அல்லாஹ், அல்லாஹு தாலா இல்லை என்றிருந்தால் திருடன் எமது வீட்டை திருடி இருப்பான், அல்லாஹு தாலாவுடைய ஏற்பாட்டில் அல்லாஹு தாலா எங்களை பாதுகாத்தான் என்கிற வார்த்தையை நீங்கள் சொல்வதில்லை. இது மிக முக்கியமான இடம். எல்லா இடங்களிலும் நாம் உலகத்தோடு சம்பந்தப்படுத்தி யோசித்துக் கொள்கிறோம், உலகத்தோடு மையப்படுத்தி எமது அனைத்து விவகாரங்களையும் சிந்தித்துக் கொள்கிறோம். அதை தாண்டி இது அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் நடக்கிறது என்கிற அந்த கதிரை புரிந்து கொள்கின்ற இடத்தில் நாம் பிழையான ஒரு வழிகாட்டலின் பக்கம் சென்று கொண்டிருக்கிறோம். நாம் கொள்கை பேசுகிறோம் தான், ஆனால் எமது வியாபாரம் என்று வருகின்ற பொழுது நாம் கொள்கை ரீதியாக சிந்திப்பதில்லை. நாம் பாடசாலை ரீதியாக வருகின்ற பொழுது கொள்கை என்று சிந்திப்பதில்லை. எமது படிப்பு என்று வருகின்ற பொழுது கொள்கை ரீதியாக நாம் சிந்திப்பதில்லை. வெறுமனே பள்ளிவாசலுக்குள், அந்த பள்ளிவாசலுடைய 4 சுவர்களுக்குள்ளும், அதே போன்று எதிரே யார் கொள்கைவாதி இருந்தால் அவரோடு நடக்கின்ற பொழுது மட்டும் நாம் கொள்கையை முன்னிலைப்படுத்தி அனைத்திலும் நடந்து கொள்கிறோமே தவிர, அதை தாண்டி வருகின்ற இடத்தில் இதனுடைய கொள்கையை பாதிக்குமே, எனது அகீதாவை பாதிக்குமே என்று நாம் யோசிப்பதில்லை. நாம் எல்லோரும் எப்படி யோசிக்கிறோம், இது ஜமாத்தை பாதிக்குமே, ஜமாத்தில் அவனுக்கு தெரிந்தால் எனக்கு கெட்ட பேரு, ஜமாத்தில் இவனுக்கு தெரிந்தால் எனது பேருக்கு களங்கம் வந்து விடுமே என்று மனிதர்களுடைய பொருத்தத்தையே யோசிக்கிறோமே தவிர, இதற்கு பின்னால் அல்லாஹ்வுடைய கோபம் இருந்துவிடக் கூடாது என்பதை நாம் யோசிப்பதில்லை. அல்லாஹ்வுடைய தண்டனை இருந்துவிடக் கூடாது என்பதை நாம் யோசிப்பதில்லை. எனவே நாம் உண்மை முஃமின்களாக மாற வேண்டுமாக இருந்தால் எல்லா இடத்திலும், எமது அரங்கத்திலும் அதே அல்லாஹ்வைத்தான் நாம் வணங்குகிறோம், அந்தரங்கத்திலும் அதே அல்லாஹ் தான் இருக்கிறான் என்கிற உணர்வை வளர்த்து கொள்ள வேண்டும். இறை நிராகரிப்புக்கான வடிவங்கள் எந்த வகையில் வந்தாலும் அவற்றிலிருந்து பாதுகாத்து எமது கொள்கையோடு வாழ்ந்து மரணிக்கின்ற பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தர வேண்டும். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.